வணக்கம். வற்றாத செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நெல்லிக்காய் தீபம். அதோட இழந்த சொத்துக்களை மீட்டு தரும் நெல்லிக்காய் தீபம். இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையில போட்டுட்டு வாங்க. இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். லைக் அண்ட் ஷேர். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபம் நம்ம யாருக்காக ஏற்றுறோன்னா மகாலட்சுமியை வசியம் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்றுறதுங்க. இது வீட்டில் ஏற்றலாம். வீட்டில் இருக்கும் எதிர்மறையான இருளை வெளியில் அனுப்புறதுக்கு தான் இந்த விளக்கை நம்ம வீட்டில் போடும். டெய்லி கூட ஏற்றலாங்க. அன்றாடம் காலை மாலை கூட ஏற்றலாம். இல்லையா வெள்ளிக்கிழமையில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் இந்த நாளில் கூட நம்ம ஏற்றலாம். விசேஷ நாட்களில் கூட நம்ம ஏற்றலாங்க. அதாவது எலுமிச்சை, அகல், மாவு தீபம் இதெல்லாம் நம்ம ஏற்றிருக்கோம். அதே மாதிரி தாங்க நெல்லிக்காய் விளக்கும் நமக்கு ஏகப்பட்ட நன்மையை செய்யுங்க. நெல்லிக்காய் விளக்கில் நீங்கள் விளக்கில் நெய் போட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்றி பாருங்கள். நெல்லிக்காயில் விளக்கு ஏற்றுவதால் நம் துன்பங்கள் அனைத்தும் மறைஞ்சிடுங்க, காணாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் இழந்ததை மீண்டும் பெறலாம். இந்த நெல்லிக்காய்க்கு நெல்லி மரத்துக்கே அவ்வளோ விஷயம் இருக்கும் போது நெல்லிக்காய் இழந்ததை நமக்கு மீட்டு கொண்டு வருங்க. இழந்த சொத்து, இழந்த பணம், இழந்த நகை எதுவாக வேணா இருக்கட்டுங்க, நம்ம கையை விட்டு போய் இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு கொண்டு வந்து இது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு சக்தி மிகுந்தது தான் இந்த நெல்லிக்காய் தீபம். செல்வத்தை வாரி வழங்கும் இந்த நெல்லிக்காய் தீபம். மகாலட்சுமி தாயின் உருவத்தை உணர்த்துவது தான் இந்த நெல்லிக்காய் தீபம். இதை காலை மாலை இரு நேரமும் விளக்கு இதில் நெல்லிக்காய் தீபத்தில் விளக்கு போடலாங்க. இந்த விளக்கு இறை சக்தியினை கொண்டதாக இருக்குங்க. இந்த நெல்லிக்காயில் என்ன ஒன்றா நெய் தாங்க ஊற்றணும். நல்லா ஊற்றக்கூடாதுங்க, நெய் தான் ஊற்றணும். நெல்லிக்காய் எப்படி ரெடி பண்ணணும்னா, நல்ல முழு நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. நல்ல சதையானதாக வாங்கிக்கோங்க. அநேகமாக காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நெல்லிக்காவை வாங்கிக்கோங்க. அதோட மேற்புறம் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காயில் மேலே கொஞ்சம் விளக்குக்கு எப்படி கொஞ்சம் குழி மாதிரி இருக்கு இல்லையா அகல்லாம், அந்த மாதிரி அந்த நெல்லிக்காயில் மேலே இருக்க அந்த சதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு பள்ளம் வருங்க. அதாவது நெய் ஊற்றுற அளவுக்கு ஒரு பள்ளம் வரும். பார்த்து பொறுமையாக அந்த பிளேடு இருந்தேன்னா, கத்தி நம்ம வீட்டில் நைஃப் இருக்கு இல்லைங்களா, காய்கறிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணுவோம், அந்த பத்திரம் பார்த்து பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா கை கட்டாகிற ஸ்டேஜுக்கு போகும். பொறுமையாக பண்ணுங்கள். மேலேருந்து லைட்டாக பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நெல்லிக்காய் கீழே உட்காருதான்னு பாருங்கள். இல்லையா ஒரு அகல் இருந்தால் கூட பரவாயில்ல, அகல் மேலே அந்த நெல்லிக்காய் வச்சுடுங்க. வச்சுட்டு 2 நெல்லிக்காய் வேணுங்க. 2 நெல்லிக்காய் இதே மாதிரி பள்ளம் மாதிரி தோண்டிக்கோங்க. அந்த சதையை எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதில் நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி அதில் போட்டுக்கோங்க. அந்த பஞ்சு திரியை நெய்யில் நினச்சி போட்டுக்கோங்க. அந்த நெய் போட்ட அந்த நெல்லிக்காய் விளக்கு ரொம்ப நேரம்லாம் எரியாதுங்க, கொஞ்சம் நேரம் எரியும். இப்போது ஏன்னா அது கொஞ்சோண்டு பள்ளம் தானே இருக்கே, கொஞ்சம் நெய் தான் பிடிக்கும். இப்போது இந்த நெல்லிக்காயில் நீங்கள் மகாலட்சுமி முன்னாடி வச்சு இந்த நெல்லிக்காய் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றி மனசார நம்ம என்ன பண்ணுவோம், விளக்கு ஏற்றினா சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாமி கும்பிடும் போது என்னுடைய இழந்த செல்வத்தையெல்லாம் எனக்கு மீட்டு தரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் விளக்கு நிறையவே அருள் புரியுங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காய் விளக்கு நிறைய விளக்கு இருக்குது. வெத்தலை விளக்கு, அப்புறம் மருதாணி விளக்கு, செம்பருத்தி விளக்கு, எலுமிச்சை விளக்கு, இந்த மாதிரி நெல்லிக்காய் விளக்கு, மாவிளக்கு, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. விளக்கில் எல்லாமே நம்ம மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு வேணும், நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் பவர் போயிடணும், அப்புறம் நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு நியாயமான ஆசை தாங்க எல்லாருக்குமே இருக்கும். இந்த நியாயமான ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த நெல்லிக்காய் தீபத்திற்கு. இந்த தீபத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நீங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. உங்களுக்கு விலையெல்லாம் ரொம்பலாம் அதிகம் கிடையாதுங்க, கம்மி தான். வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க. இல்லையா உங்களுக்கு முடியும்னா காலையில் மாலையில் கூட செய்யுங்க. இல்லையா செவ்வாய் வெள்ளி மட்டும் கூட செய்யுங்க. உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் செய்யலாம்.
ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள், பயனடைங்க. தேங்க்யூ.